श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ஸ்ரீ பராசரபட்டர் அருளி செய்தது. அதில் பூர்வ சதகம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 3 ஸ்லோகம் இதுவரைக்கும் அனுபவித்தோம். முதல் ஸ்லோகத்தில் தன்னுடைய பிதாவான கூரத்தாழ்வானையும், 2வது ஸ்லோகத்தில் தன்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ எம்பார் கோவிந்தர் அவரையும், அடுத்த ஸ்லோகத்தில் பகவத் ராமானுஜரை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார். போன ஸ்லோகத்தில் அதாவது கலிபுருஷனின் தாண்டவம், கலிபுருஷனின் இன்ஃப்ளூயன்ஸ் என்னும் பிசாசை ராமானுஜர் பகவத் பக்தி என்ற யந்திரம் கொண்டு விரட்டினார். கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று இப்படிப்பட்ட ராமானுஜரின் திருவடிகளை தொடர்பு பெற்றவர்களை கலிபுருஷன் அண்டமாட்டான் என்றார் போன ஸ்லோகத்தில். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ராமானுஜருடைய பிராச்சாரியன் யாமுனாச்சாரியர் ஸ்ரீ ஆளவந்தார் அவரை பற்றின ஆச்சரியமான ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். விதாய வைதிகம் மார்க்கம் அகௌதஸ்குத கண்டகம் நேதாரம் பகவத் பக்தேஹே யாமுனம் மனவாமஹை. விதாய வைதிகம் மார்க்கம் அகௌதஸ்குத கண்டகம் நேதாரம் பகவத் பக்தேஹே யாமுனம் மனவாமஹை. இதன் மூலம் ஆளவந்தாரை துதிக்கிறார் சுவாமி. ஆளவந்தார் அவதரிப்பதற்கு முன்னாடி அவர் அவதரித்து அதற்கு முன்னாடி வைதீக மார்க்கம் என்பது தவறான வாதங்கள், தவறான இன்டர்பிரிட்டேஷன் என்னும் முள் நிறைந்திருந்தது. அந்த வைதீக பாதை, அந்த வைதீக ரோடு, அதில் முள்ளெல்லாம் இருந்தது. அது என்ன முள்ளுன்னா தவறான வாதங்கள், ராங் இன்டர்பிரிட்டேஷன், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் இருந்தது. அந்த பாதையை முள் இல்லாமல் நீக்கி பகவத் பக்தியை வளரச் செய்த ஆளவந்தாரை நாம் எப்போதும் தியானிப்போமாக என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ராமானுஜர், ஆளவந்தார், நாதமுனி, நம்மாழ்வார் அப்படி தெரிவிக்கப் போகிறார். ஆச்சாரிய குரு பரம்பரையை தியானிக்கிறார். அவருடைய ஆச்சரியமான ஸ்ரீசூக்திகள், அதனுடைய வைபவம், அதை கொண்டு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய என்று நம் சம்பிரதாயத்தில் மகான்களை குறிப்பிடுவதற்கு தக்கபடி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய ஆச்சாரியர்கள் எஸ்டாப்ளிஷ்ட வேதமார்க்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த மகானான ஸ்ரீ ஆளவந்தார் வைதீக மார்க்கத்தை, வைதீக நன்னெறியை பற்றி நடப்பவர்களுக்கு வழியில் முள், கல், ஷேரு போன்ற தீய மதத்தவரின் வாதங்களை நீக்கினார் என்கிறார் சுவாமி. வைதீகம், வேதங்களை அடிப்படையாக கொண்ட மார்க்கம், சிறந்த வழியை, விதாய வைதிகம் மார்க்கம், வைதிகம்னா வேதங்களை அடிப்படையாக கொண்ட மார்க்கம், வழியை, சிறந்த வழியை, அகௌதஸ்குத கண்டகம், கண்டகம்னா முள், முல்லை ஒத்த அகௌதஸ்குதர், அகௌதஸ்குதர்னா துர்வாதிகள், அவர்களை அற்றதாக விதாய செய்தருளினார். பகவத் பக்தேகே, எம்பெருமானிடம் எல்லாருக்கும் பக்தி ஏற்படும்படி, ஈடுபாடு ஏற்படும்படி, காதல், பிரீத்தி, அன்பு, அவர் மேல் பக்தி அதிகமாக ஏற்படும்படி நேதாரம், நிர்வாகம் செய்தருளினார்.
யாமுனம் மனவாமகை, யாமுனம் யமுனை துறைவர் என்ற ஸ்ரீ ஆளவந்தாரை மனவாமகை தியானிக்க கடவோம், தியானிப்போம் என்கிறார் சுவாமி. அந்த ஆளவந்தார் செய்த ஸ்ரீசுக்திகள் என்ன அப்படின்னா, ஆகம பிராமாண்யம், ஆத்ம சித்தி, ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தி, மகாபுருஷ நிர்ணயம், சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம், ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம் என்று 8 ஸ்ரீ கோஷங்களை, ஸ்ரீசுக்திகளை அருளினார் சுவாமி. 8 ஆச்சரியமான ஸ்ரீசுக்திகள். இவைகளை முறைப்படி ஆச்சாரியர்கள் மூலம் கற்றுணர்ந்தவர்களுக்கு அவைதிகமான மதங்களில் நோக்கமே உண்டாகாது. எந்த ஒரு நோக்கமும் அவைதிக மதம், வைதிகம் வேத மார்க்கம் இல்லாத மதம் அதில் போகாது. அது ஏன், இது ஏன், இது எப்படி, அது எப்படி, ஏன் வேதம், ஏன் நாராயணன் தான் பரதத்துவம், இப்படி தாங்களும் குழம்பி பிறரையும் மயங்க வைப்பவர்களுக்கு கௌதஸ்குதர் என்று பெயர். குதஹா அப்படின்னு சொல்கிறது. கௌதஸ்குதர் என்று அவர்களுக்கு பெயர். இவர்கள்லாம் எப்படின்னா, சான்றோர் செல்லும் பாதையில் முல்லை போன்றவர்கள், வேத மார்க்கத்தில் முல்லை வைத்திருப்பவர்கள். இந்த மாதிரி விதண்டாவாத கேள்வி கேட்டு 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 எல்லாரும் ஆத்மா தானே, ஏன் சில பேர் முக்தாத்மா, சில பேர் இங்கே இருக்கா பத்த ஜீவன்களாக இருக்கா, சில பேருக்கு மாத்திரம் ஏன் இங்கே கர்ம பந்தம், சில பேர் மாத்திரம் ஏன் நித்திய சூரி, ஒருத்தர் மாத்திரம் ஏன் பரமாத்மா, எல்லாரும் ஆத்மா தானே, அப்படியே ரொட்டேஷனில் போட, இந்த மாதிரிலாம் கேள்வி வரும். இது ஏன், அது ஏன் என்றவாறு கேள்விகளை கேட்டு தாங்களும் குழம்பி பிறரையும் மயங்க வைப்பவர்களுக்கு கௌதஸ்குதர் என்று பெயர். ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவ்யா உபதேசந்து தே ஞானம் ஞான தத்துவதர்ஷினா. ஆச்சாரியன் திருவடியில் சேவித்து அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணி அவர்கிட்ட கரெக்டாக டயத்தில் பொலைட்டாக அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு புரிஞ்சிக்கணும், நமக்கு தத்துவஞானம் வரணுன்ற ஒரு ஆசையோடு கேட்கணும். விதண்டாவாதத்தை கேட்க முடியாது. இவர்களெல்லாம் சான்றோர் செல்லும் பாதையில் ஏற்பட்ட முல்லை போன்றவர்கள் இந்த கௌதஸ்குதர்கள். இவர்களை அடக்க வேண்டும். துஷ்ட நிகிரகமானால் தானே சிஷ்டர்களுக்கு சம்ரட்சணம் வரும். இல்லைன்னா பகவானிடம் உண்மையான பக்தி ஒருத்தருக்கும் ஏற்படாது. இத்தகைய பகவத் யாமுனரை அடியேன் தியானிக்கிறேன் என்கிறார். வைதீக மார்க்கம் யதா லௌகிக வைதீகேஷு என்று மகாபாஷ்யத்தில் காட்டியபடி வேதத்தை அடிப்படையாக கொண்டது வைதீக என்பது. ஔகதஸ்குத கண்டகம், ஔகதஸ்குதர முல்லை ஒத்த துர்வாதிகளை அற்றதாக பண்ணுவது, கௌதஸ்குதர்களை எடுப்பது. கண்டகம்னா முல்லை போன்ற சின்ன சத்துருக்கள். குதஹா இது அசகிருத் யஹ பிருச்சதி சஹ கௌதஸ்குதஹ. வீப்சாயாம் திருக்திஹி கஸ்காதித்வாத் சகாரஹ கௌதஸ்குத நிவர்த்தகான் இது ஆச்சாரியாக அபியதுகு என்கிறார் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார். இந்த சோதனம் இதெல்லாம் நீக்குகிறார் சுவாமி. விஷ்ணு புராணத்திலையும் வருது. ஸ்ரீ பிரஹ்லாதன் குருகுலவாசம் செய்து திரும்பியதும் அவர் தகப்பனார் கேட்கிறாரா, இரண்யகசிப்பு, பிரஹ்லாதா கத்யதாம் சம்யக் ததா கண்டக சோதனம், எதெல்லாம் கத்துண்ட? ஏன்னா ராஜநீதியும் தண்ட நீதியும் அரசர்களுக்கு தெரிய வேண்டுமானபடியால் அதை கேட்டார். நேதாரம் பகவத் பக்தேகே, இங்கு பக்தி என்பது பக்தி யோகம் இல்லை. மத்பக்த ஜன வாத்சல்யம், பூஜாயாம் ஜானு மோதனம், மத்கதா ஸ்ரவணே பக்தி, ஸ்வர நேத்ராங்க விக்ரியா, ஸ்வயம் ஆராதனே யத்னோ, மமார்த்தே டம்பவர்ஜனம், மமானுஸ்மரணம் நித்யம் யச்சமாம் நோபஜீவதி, பக்திரஷ்ட விதாஹேஷா என்று ஸ்ரீ கருட புராணத்தில் இதெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இந்த இடத்துல மத்பக்த ஜன வாத்சல்யம், ஒரு லவ், ஒரு மன்னிப்பு, அவளெல்லாம் மன்னிப்பது. அதாவது மீதி பாகவதோத்தமர்களிடம் காருண்யம், இதெல்லாம் மத்பக்த ஜன வாத்சல்யம். பக்த ஜனங்களுக்கு வாத்சல்யம் இருக்கணும், அது இருக்கணும்.
பூஜ்யாம்ச்ச அனுமோதனம். அதாவது திருவாராதனம் பண்ணணும் பெருமாளுக்கு தினம் அப்படின்னு ஆர்வத்துடன், பிரீத்தியுடன், ஒரு ஈடுபாட்டுடன், சும்மா கடனேன்னு பண்ணக்கூடாது. டிவியில் என்ன ஓடின்னு இருக்குன்னு காது கேட்டுட்டே ஆராதனை பண்ணக்கூடாது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 5 நிமிஷம் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு குழந்தைக்கு குளிப்பாட்டி, குழந்தைக்கு தொடச்சி விட்டு, குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி, குழந்தைக்கு பால் ஊட்டுறா மாதிரி திருவாராதனை பண்ணணும். ஒரு ராஜகுமாரன் வந்தால் எப்படி மரியாதையுடன் பண்ணுமோ அப்படி பண்ணணும். ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ, அதாவது ஸ்வயம் டிவோஷனல் சர்வீஸ் இருக்கணும். நம்ம பக்தியுடன் கைக்கரியம் பண்ணணும். பொங்கும் பரிவு இருக்கணும். மதர்த்தே டம்பவர்ஜனம், எல்லாத்துலேயும் ஹியூமிலிட்டி வேணும். எல்லாத்துலேயும் ஹியூமிலிட்டி இருக்கணும். அதாவது ஹம்பிளாக இருக்கணும். சும்மா ப்ளோயிங் அவர் ஓன் ட்ரம்பட்டு, நான் தான் இதை பண்ணுறேன், நான் தான் அதை பண்ணுறேன், நான் தான் இந்த கைங்கரியமெல்லாம் பண்ணேன், அந்த கோவிலுக்கு ₹1,00,000 கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் டம்பமே இருக்கக்கூடாது. வேதாந்த தேசிகன் சொல்லுவார், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியமில் ஒரு டம்பம் இருந்ததுன்னா, ஒரு அகங்காரம், நான் எனது அப்படின்னு இருந்ததுன்னா, அது ஒரு தண்ணீர் இதில் துரும்பு அப்படின்றார். அதாவது ஒருத்தருக்கு தீர்த்தம் கொடுக்குறோம், அந்த தீர்த்தத்தில் ஒரு சின்ன துரும்பை போட்டு கொடுத்தா, ஒரு இரும்பு துரும்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பார்ட்டிக்கல், அதை துரும்பை போட்டு யாராவது கொடுப்பாளா? கொடுக்கக்கூடாது. கிளியர் வாட்டர் கொடுக்கணும். அந்த துரும்பு தான் அகங்காரம், மமக்காரம் இருந்தால். ஸோ மதர்த்தே டம்ப வர்ஜனம், அது இருக்கக்கூடாது. மத் கதா ஸ்ரவணே பக்தி, பகவத் கதையை அப்படியே பக்தி அனுபவ பரிவாகத்துடன், ஸ்வர நேத்ராங்க விக்ரியா, அதை கேட்கும்போது, அந்த பகவத் கைங்கரியம் பண்ணும்போது, அந்த பகவத் கதையை கேட்கும்போது கண்ணில் அப்படியே ஜலம் தழும்பி, குரல் தழுக்க, பேச முடியாமல் அப்படியே மயிர் சிலிர்த்து அந்த மாதிரி இருக்கணும். மம அனுஸ்மரணம் நித்தியம், எப்பவும் என்னுடைய பற்றிய, என்னுடைய நாமம், என்னுடைய வைபவம், என்னுடைய குணங்கள், என்னுடைய ரூபம், என்னுடைய ஸ்வரூபம், இதிலேயே கான்டம்ப்ளேஷன் இருக்கணும். சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவப்பிரானறியும், சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவப்பிரானறியும் திருவாய்மொழியில் சொல்றார். எச்சாமம் நோபஜீவதி, இதை பெருமாள்கிட்ட அன்கண்டிஷனலாக சரணாகதி பண்ணணும். வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இப்படி பக்தி அஷ்டவிதாஹ்யோஷா கருட புராணத்தில் இதெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம், அதுவும் பகவத்கீதையில் தெரிவிப்பது. 10வது சாப்டரில் 9வது ஸ்லோகத்தில், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அவன் மனசு முழுக்க என் மேலே ஈடுபட்டு, அவர் சென்சஸ் எல்லாம், அவருடைய பொறிகள், ஐம்புலன்களும் என்னிடம் ஈடுபட்டு, ஒருத்தர் என்னை பற்றிய வைபவங்களை, விஷயங்களை, பகவத் விஷயங்களை ஷேர் பண்ணிண்டு, என்னை பற்றியே பேசி, என்னை பற்றியே ருசித்து ரசித்து, அவள் சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது, அது அப்படி அவள் ஸ்பெண்ட் பண்ணுவா டயத்தை அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாம் ஆகம பிராமணியத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி. பக்தி யோகத்தையும் பக்தியின் உட்பிரிவுகளையும் சொல்லிட்டு பிறகு சரணாகதி என்ற உபாயத்தை விவரிக்கிறார் சுவாமி. இது அத்தனையும் வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். நீளவன்று இன்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் மீள இன்னும் வினை உடம்பு ஒன்றில் விழுந்து உழலாது ஆளவந்தார் என வென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே என்கிறார். ஆளவந்தாரோட அடியோங்கள் நாங்கள், தாசபூத்தர் ஆஃப் ஆளவந்தார். இனிமே வேற ஒன்றும் படிக்க மாட்டோம், ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி தான் படிப்போம். அதுவும் 16 திருநட்சத்திரத்துக்குள் ஆக்கியாழ்வான் என்பவரை வென்று, வாதப்போரில் வென்று, சோழ ராஜாவாலும் அரசியாலும் புகழப்பட்டவர். ஸ்ரீமன் நாதமுனிகள் யாமுனம் மனவாமகை ஸ்ரீமன் நாதமுனிகளின் குடும்பத்தார் அனைவருக்கும் கண்ணன் ஆராத்திய மூர்த்தி.
அதனால்தான் இவருக்கு யாமுனேயர் யமுனைத்துறைவர்னு திருநாமம். ராஜசபையில் ஆக்கியாழ்வானை வென்ற உடனேயே அந்த ராஜபத்னியை அபிமானித்து 16 வயசு குழந்தை எப்படி வின் பண்ணா அப்படின்னு என்னை ஆள வந்தீரோ என்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ராணி ராஜாவுக்கு சேலஞ்ச் பண்ணுறான், இந்த குழந்தை நிச்சயமாக ஆக்கியாழ்வானை வின் பண்ணுவான். முடியாது என்ன ராஜா, அவன் ஆக்கியாழ்வான் எவ்வளவு பெரிய மேதாவி, எப்படி அவன் வின் பண்ணான்னா இந்த ராஜ்யத்தில் பாதி தரேன்னா ராஜா, வின் பண்ணலைன்னா உடனே அது மகாராணியோட ஒரு ப்ரெஸ்டீஜ் அட் ஸ்டேக். அதனால தான் என்னை ஆள வந்தீரோ என்றார். பிற்காலத்தில் ஆள வந்தார் என்று பிரசித்தரானார் அதனால். ஸோ இவ்வளவு ஆச்சரியமான ஆள வந்தாரை மனவாமகை மனத்தால் தியானிக்கிறோம் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.